நேற்று ராமநவமி. ராமனுடைய பிறப்பு, ஜனனம், ராம ஜனனம் அத்தியாத்ம ராமாயணத்திலேருந்து படிக்க போகிறேன். இது கேட்டால் ரொம்ப நல்லது. முக்கியமாக திருமணமாகி குழந்தைக்காக காத்துருக்கிறவ இந்த சர்க்கத்தை கேட்டாக்க அவளுக்கு அந்த ஸ்ரீராமனுடைய அனுகிரகத்தினால கௌசல்யா தேவி ஸ்ரீராமரை பெற்றுன்ற மாதிரி நல்ல குழந்தை பார்த்து சௌக்கியமாக இருப்பா அப்படிங்கிறது பலனாக போட்டிருக்கு. அதனால் இந்த பதிவு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டுருக்கேன். இதை பிடிச்சா லைக் பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். இப்போ ஸ்ரீராம ஜனனம் அத்தியாத்ம ராமாயணம் 3வது சர்க்கம். பகவானுடைய பிறப்பும் பால லீலை. ஸ்ரீ மகாதேவர் கூறியது: எல்லா உலகங்களிலும் புகழ்பெற்ற வீரரும் அயோத்தியின் மன்னரும் சத்தியத்தையே கடைபிடிப்பவரும் செல்வ செழிப்பு உள்ளவருமான ராஜா தசரதன் பிள்ளை பேறு இல்லை என்ற துயரத்தால் வாட்டமுற்று ஒரு சந்தர்ப்பத்தில் தன் குலகுருவான வசிஷ்டரை அணுகி நமஸ்கரித்து சொன்னார்: சுவாமி, சகல விதமான நற்குணங்களும் பொருந்திய புதல்வர்கள் எனக்கு எப்படி உண்டாவார்கள்? மகப்பேறு இல்லாத எனக்கு மிக்க வசதிகளோடு கூடிய இந்த ஆட்சி கூட துன்பத்தையே தருகிறது. அதை கேட்டதும் லோகபாலகர்களைப் போன்று பராக்கிரமசாலிகளான 4 புதல்வர்கள் உனக்கு உண்டாக போகிறார்கள். சாந்தாதேவியின் கணவரும் தவசெல்வரும் ஆகிய ரிஷிசிங்கரை அழைத்து வந்து எங்களுடன் கூட விரைவில் புத்திரகாமேஷ்டியாகம் செய் என்று அவரிடம் வசிஷ்டர் சொன்னார். அந்த விதமே செய்கிறேன் என்று பதில் சொல்லிவிட்டு ரிஷிசிங்க முனிவரை வரவழைத்து அமைச்சர்களுடன் கூட தூயவனாக இருந்து மாசிகள் நீங்க பெற்ற முனிவர்களை கொண்டு வேள்வி சடங்கினை தொடங்கினார். வேள்வி அக்னியில் ஸ்ரத்தையுடன் ஆகூட்டி கொளுத்து வரும் பொழுது உருக்கிய தங்கத்துக்கு நிகரான ஒளிபொருந்திய அக்னி பகவான் பாயசம் நிறைந்த தங்க பாத்திரத்தை ஏந்தியவாறு தோன்றி பின்வருமாறு கூறினார்: தேவர்களால் உண்டாக்கப்பட்டதும் புதல்வர்களை அழிக்கக்கூடியதுமான தெய்வீக சக்தி உடையதுமான இந்த பாயசத்தை பெற்றுக்கொள். பரமாத்மாவையே மகனாக அடையப் போகிறாய், சந்தேகம் வேண்டாம் என்று கூறியபடி அரசரிடம் பாயசத்தை கொடுத்துவிட்டு அக்னி பகவான் மறைந்து போனார். தன் விருப்பம் நிறைவேறிய மன்னர் வசிஷ்டர், ரிஷ்யசிங்கர் ஆகிய அவ்விரு மாமுனிவர்களையும் வணங்கினார். வசிஷ்டர் மற்றும் ரிஷ்யசிங்கரின் அனுமதியுடன் கௌசல்யைக்கும் கைகேயிக்கும் பாயசத்தில் 1/2 பங்கு வீதம் கொடுத்தார். அப்போது சுமித்திரியும் அங்கே மகிழ்ச்சியுடன் ஓடி வந்தாள். புத்திரனை உண்டாக்கக்கூடிய அந்த பாயசத்தில் கௌசலை தன் பங்கிலிருந்து சரிபாதியை மகிழ்ச்சியோடு அவளுக்கு கொடுத்தாள். கைகேயும் ஓடி சென்று மனம் நிறைந்து தன் பங்கிலிருந்து பாதியை கொடுத்தாள். அதனை பருகிய 3 அரசிகளும் கருவுற்றார்கள். வயிற்றில் வளர்ந்து கொண்டிருந்த தெய்வாம்ச கருவின் பிரகாசம் அவர்கள் உடல் மேலும் பரவியதால் அவர்கள் தேவ மாதர்களைப் போல அரச மாளிகையில் உதவினார்கள். 10வது மாதத்தில் அற்புதமான ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்தாள் கௌசல்யை. சைத்திர மாதம், வளர்ப்பிறை, நவமி திதி, மங்களகரமான கடகலக்னம், புனர்வசு நட்சத்திரம், 5 கிரகங்கள் உச்சத்தில் இருக்க சூரியன் மேஷராசியில் சஞ்சரிக்கும் வேளையில் அகில உலகங்களுக்கும் தலைவரும் சனாதனமான பகவான் தோன்றினார். அப்போது தேவர்கள் மலர் மாறி பழிந்தார்கள். நிலோத்பல மலர் போன்ற சியாம வண்ணம், பொன் ஆடை, 4 கைகள், செவ்வரி படர்ந்த தாமரை கண்கள், செவிகளில் ஒளி வீசும் குண்டலங்கள், 1000 சூரியர்களைப் போன்ற பேரொளி, தலையில் கிரீடம், சுருளான கேசம், சங்கம், சக்கரம், கதை, தாமரை, வனமாலை உடையவர். இதயத்தில் பேரொருள் என்ற சந்திரன் இருப்பதை சூச்சகமாய் தெரிவிப்பது போல உன்னுருவ தவழ் முகத் தாமரை,
கருணாரசத்தால் நிரம்பிய கோடை மலரின் இதழ் போன்ற அகலமான கண்கள், திரிவட்சம், மலைகள், தோள்வலை, குல்சு முதலியவற்றால் அழகு செய்யப்பட்டவர். இப்படி தோன்றிய அந்த பகவானை கண்டு மிகவும் வியப்படைந்த கௌசல்யை கண்களில் ஆனந்த கண்ணீர் தழும்ப அவரை வணங்கி கை கூப்பிக் கொண்டு கூறினாள். கௌசலை கூறியது, தேவதேவரே, சங்கு சக்கரம் கதை எழுதியவரே, தங்களுக்கு நமஸ்காரம். தாங்கள் பரமாத்மா, அக்ஷுதர், அனந்தர், பூர்ணர், புருஷோத்தமர். தாங்கள் சொல்லுக்கும் மனத்துக்கும் புலங்களுக்கும் அப்பாற்பட்டவர், சத்தான மெய்ஞான வடிவானவர் என்று வேத நூல்கள் கூறுகிறார்கள். சத்துவம், ரஜசு, தமசு ஆகியவைகளுடன் கூட மாயையின் துணை கொண்டு தாங்கள் தான் அண்டங்களை படைக்கிறீர்கள், காப்பாற்றுகிறீர்கள், அழிக்கிறீர்கள் என்றாலும் தாங்கள் எப்போதும் முக்குணங்களுக்கும் மாயைக்கும் அப்பாற்பட்ட தெளிவான துரிய நிலையில் நிலைத்திருக்கிறீர்கள். நீங்கள் எந்த செயலும் செய்பவரல்ல, ஆனால் எது காரியம் செய்து கொண்டிருப்பவரை போலவே தெரிகிறீர்கள். எங்கும் நடந்து செல்பவரல்ல, ஆனால் நடந்து செல்வதைப் போல தெரிகிறீர்கள். எதையும் கேளாதவர்கள் போல இருப்பாலும் எல்லாவற்றையும் கேட்பவர் போலவும், எதையும் பார்க்காதது போல இருந்தாலும் எல்லாவற்றையும் கவனித்து பார்ப்பவர் போலவும் தோற்றமளிக்கிறீர்கள். தாங்கள் உயிருக்கும் மனதுக்கும் விஷயமாக தனித்தனியான பொருள் என்றெல்லாம் வேதம் கூறுகிறது. எல்லா பிராணிகளிடமும் தாங்கள் சம நோக்குடன் இருக்கிறீர்கள் என்றாலும் அறியாமை என்னும் இருள் சூழ்ந்த மனமுடையவர்களால் இந்த உண்மை காணப்படுவதில்லை. மெய்ஞானம் பெற்றவர்கள் தெளிவாக பார்க்கிறார்கள். தங்கள் வயிற்றில் பிரம்மாண்டங்கள் எல்லாம் மிகவும் நுண்ணிய அணுக்களாக தெரிகின்றன. ரகுகுலத்தில் தோன்றியவரை தாங்கள் என் வயிற்றில் பிறந்தீர்கள் என்பதால் அயோத்தி மக்கள் பெருமிதம் அடையப் போகிறார்கள். ஆனால் உண்மை என்ன? தாங்கள் பக்தருக்கு வசப்பட்டவர்கள் என்பதை இப்போது நானே தெரிந்து கொண்டு விட்டேன். நான் நாள்தோறும் தங்களை ஆராதித்து வந்தேன். அதன் பேராக தாங்களின் மகனாக பிறந்து என்னுடன் இருக்கிற பிரியத்தை காட்டியுள்ளீர்கள். கணவன், மகன், செல்வம் என்னும் சம்சார கடலில் மூழ்கி மாயை சிக்கி அலைகின்றன. இப்போது தங்கள் திருவடிகளில் சரணமடைகிறேன். ஐயனே, தங்களுடைய இந்த திருவடிவம் என் மனதில் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும். உலகத்தையே மயக்குகின்ற தங்கள் மாயை என் புத்தியை மறைக்கக்கூடாது. பிரபு, விஸ்வாத்மாவே, பூவுலகுக்கு பொருந்தாத தங்களுடைய இந்த தோற்றத்தை மறைத்துக் கொள்ளுங்கள். மிகவும் மென்மையாகவும் பேரானந்தத்தை தருவதுமான குழந்தை வடிவத்தை காட்டி அருளுங்கள். அந்த குழந்தையை நல்ல அணைத்துக் கொண்டு தாளாட்டி சீராட்டி பாலூட்டி அறியாமையாக காரில் கடந்து செல்வேன். ஸ்ரீ பகவான் சொன்னது, அம்மா, நீங்கள் என்னென்ன விரும்புகிறீர்களோ அப்படியெல்லாம் அவையெல்லாம் எந்த மாற்றமும் இன்றி அவ்வாறே நடக்கும். பிரம்மாவால் முன்பு ஒரு தடவை பிரார்த்திக்கப்பட்டதற்கு இணங்க பூமியின் பாரத்தை குறைக்கும் பொருட்டு ராவணனை கொள்வதற்காக மானுடவன் தாங்கி வந்துள்ளேன். நீங்களும் தசரதர் இன்னொரு சமயத்தில் என்னை மகனாக அடைய வேண்டி தவம் செய்தீர்கள். மாசற்றவரே, அந்த விருப்பத்திற்கிணங்கே நான் தங்கள் மகனாக பெறுகிறேன். நீங்கள் பார்க்கும் என்னுடைய இந்த தோற்றம் நீங்கள் முன்பு செய்த கடுமையான சபத்தின் பயனால் என்னுடைய தரிசனம் மோட்சத்தை அளிக்கக்கூடியது. அத்தகைய உயர்ந்த தகுதி உடையவர்களுக்கு மட்டுமே நான் தரிசனம் கொடுப்பேன். மோட்சத்திற்கு தகுதி பெறாத மற்றவர்களால் பார்க்க முடியாது, அடைய முடியாது. நம் இருவரிடையே நிகழ்ந்த இந்த சம்பாஷணையை எவன் ஒருவன் படிக்கிறானோ அல்லது கேட்கிறானோ அவன் மரண காலத்தில் என்னை ஸ்மரணம் செய்து சாரூபிய முக்தி அடைந்து விடுகிறான். இவ்வாறு அன்னையிடம் சொல்லி முடித்த பின்னர் ராமன் ஒரு குழந்தையார் மாறி அழத் தொடங்கினார். அந்த குழந்தை வடிவத்திலும் கூட அவர் இந்திரநீலமணி போல ஒளி வீசினார். அகலமான கண்களுடன் மிக்க அழகியவராக இருந்தார். இளங்காலை பொழுதின் செம்மை படர ஒளிர்ந்தார். எல்லா லோகபாலர்களாலும் திரட்டப்பட்டார். பின்னர் மகன் பிறந்துள்ள மகிழ்ச்சியான செய்தியை கேட்டவன் தசரதன் ஆனந்த கடலில் மூழ்கியவராய் குரு வசிஷ்டருடன் மகப்பேறுக்கு சென்றார். ஆனந்தத்தார் கண்களில் நீர் துளிக்க ஆச்சாரியாரை கொண்டு ஜாதகர்மா முதல் சடங்குகளை அவர் செய்தார். அடுத்ததாக
தாமரைக்கண்ணன் கைகி பரதனை பெற்றெடுத்தாள். சுமித்திரைக்கு முழு நிலவு போன்ற முகமுடைய 2 புதல்வர்கள் பிறந்தார்கள். இப்போது ஆயிரக்கணக்கான கிராமங்களையும் தங்க கட்டிகளையும் நவரத்னங்களையும் ஆடைகளையும் மங்களகரமான பசுக்களையும் அந்தணர்களுக்கு தானமாக கொடுத்தார். மெய்ஞானத்தால் அஞ்ஞானத்தை கலந்த முனிவர்கள் எவரிடம் ஆனந்திக்கிறார்களோ, எவர் தன் பேர் அழகினாலும் பெரும் கருணையாலும் பக்தர்களின் மனதில் ஆனந்த பெருக்கை உண்டாக்குகிறாரோ, தற்போது கௌசல்யின் வயிற்றில் பிறந்துள்ள அவரை ராமன் என்று கூற அழைத்தார். அவ்வாறே உலகத்தை காக்கும் வல்லமை படைத்த கைகேயின் மைந்தருக்கு பரதன் என்றும், சுமித்ரியின் குழந்தைகள் எல்லா விதமான நல்ல லட்சணங்களும் புரிந்தவனுக்கு லக்ஷ்மணன் என்றும், எதிரிகளை அழிப்பவனான மற்றவனுக்கு சத்ருக்னன் என்றும் ஆச்சாரியர் பெயர் வைத்தார். கௌசல்யிடமிருந்தும் கைகேயிடமிருந்தும் சுமித்ரை பாயசம் பெற்றுக்கொண்ட வரிசைப்படி ராமச்சந்திரனுடன் லக்ஷ்மணனும் பரதனுடன் சத்ருக்னனும் இரட்டையர்களை போல சுற்றி சுற்றி வந்தார்கள். ராமன் லக்ஷ்மணனோடு கூட குழந்தைத்தனமான விளையாட்டுகளாலும் அங்க அசைவுகளாலும் மழை பேச்சுகளாலும் பெற்றோரை மகிழ்ச்சியுற செய்தார். முத்துக்களை இழைக்கப்பட்டு பொன்னாலான நெற்றியில் விளங்க ரத்னங்களும் வைரங்களும் இடையிடையே கோர்க்கப்பட்ட மாலையால் புலிநகம் கழுத்தில் பழிக்கிட அர்ஜுன மரத்தின் பிஞ்சுகளை போன்று தங்க குண்டலங்கள் செவிகளில் சேர்ந்தாட வேலம் நிறைந்த பாத சிலம்பு இடையே ரத்ன அஞ்ஞா புஜங்களை தோள்வளைகள் கிண்கிணிக்க புன்னகை தவழுக்கும் ஒரு பற்கள் இந்த நிலை மணி போன்ற மீன் பிரகாசம் தோற்றப்பொழிவுடன் அரச மாளிகையின் எல்லா பகுதிகளிலும் குதிரை குட்டியின் பின்னால் தளநடை நடந்து ஓடி ஓடி சுற்றி வரும் ராமனை கண்டு தசரத மன்னரும் கௌசல்யும் மிகவும் ஆனந்தப்பட்டார்கள். உணவருந்த போகும் சமயத்தில் வா 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 என்று ராமனை பார்த்து மகிழ்ச்சியும் பாசமும் பொங்க பல தடவைகள் தசரதர் அழைத்து வந்து விளையாட்டுத்தனத்தால் அவன் வரமாட்டான். கௌசல்யை பார்த்து அவனை அழைத்து கொண்டு வா என்பார். அவன் சீர்த்து கொண்டே அவனை படிக்க ஓடினாலும் யோகிகளின் இதயத்தில் வசப்பட்டு கிடக்கும் அவனை தொடக்கூட முடியவில்லை. ஆனால் தாயின் தவிர்த்து இறங்கி புழுதி படைந்த கரங்களுடன் ஓடி வருவான். கைகளை துடைத்துவிட்டு புன்சிப்பு பொங்க அவனாகவே ஓடி வருவான். வந்து ஒரு கவளம் காப்பிட்டு விட்டு மறுபடியும் ஓடி போயிருந்தான். அன்னை கௌசல்யை மாதந்தோறும் அவன் வளர்ச்சிக்கு ஏற்றபடி விதவிதமாக அலங்காரம் செய்து பல வகை தின்பண்டங்கள் செய்து கொடுத்து விழா கொண்டாடினாள். ஒரு ஆண்டு முடிவில் வடை, கொழுக்கட்டை, முறுக்கு, ஜிலேபி முதலிய பலவிதமான இனிப்பு பண்டங்கள் செய்து எல்லோருக்கும் கொடுத்து ஆண்டினை கொண்டாடினாள். ராமன் பேரில் ஏற்பட்ட தாய் அன்பினாள். வீட்டு வேலைகள் செய்வதையே அவள் மறந்துவிட்டாள். ஒரு நாள் ராமன் தன் அம்மாவிடம் வந்து எனக்கு ஏதாவது தீங்க கொடு என்று துணர்த்தான். ஆனால் வேறு எங்கோ பணத்தை செலுத்தியிருந்த அவள் அதை காலில் வாங்கிக் கொள்ளவில்லை. இதே கோபம் கொண்டு தடியினால் எல்லா பாத்திரங்களையும் நொறுக்கி தள்ளிவிட்டான். ராமன் உரியில் இருந்த நெய்யையும் வெண்ணெய்க்கே சாய்த்து விட்டார். லக்ஷ்மண பரதத்துக்கு வரிசையாக பகிர்ந்து கொடுத்து விட்டார். சமயக்காரன் வந்து கௌசல்யம் புகார் செய்தவுடன் அவள் சிரித்து கொண்டே ஓடி வந்தாள். அவள் வருவதை கண்டவுடன் எல்லா சிறுவர்களும் ஓடியே போய்விட்டார்கள். துரத்தி கொண்டு அவள் ஓடி வந்தபோது ஒவ்வொரு அடியிலும் கால் தடுக்கி வைக்க விழுந்தாள். அம்மாதத்துக்கு ஒரு வழியாக ராமனின் கையில் பிடித்தே விட்டாள். அவள் எதுவுமே சொல்லவில்லை. ஆனால் ராமனும் தன்னுடைய குழந்தைத்தனத்தை வெளிப்படுத்துவது போல மெல்ல மெல்ல என்று விசும்பத் தொடங்கினான். அவர்கள் பயந்து நடுங்குவதை பார்த்து உள்ளம் நெகிழ்ந்து பாசத்துடன் அவளை கட்டி அணைத்து கொஞ்சினாள். இந்த விதமாக உலக மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிப்பவன் பேரானந்த செறிவினமான ராமன் மாயை ஏற்றி இளம் பருவத்தினால் மீன் வடிவம் கொண்டு ராஜ தம்பதிகளை சந்தோஷப்படுத்தினான். காலம் செல்ல செல்ல அவர்கள் எல்லோரும் வாலிப பருவத்தை அடைந்தார்கள். அவர்கள் வசிஷ்டரால் உபநயனம் செய்து வைக்கப்பட்டார்கள். எல்லா கலைகளிலும் வல்லவர்களானார்கள். வெறும் லீலையாக மானிட வடிவம் ஏற்றுள்ள உலகங்களுக்கெல்லாம் தலைவர்களான அவர்கள் வில் வித்தையில் தலை சிறந்தவர்களாகவும் எல்லா அறநூல்களின் உட்கருத்தை அறிந்தவர்களாகவும் ஆனார்கள். லக்ஷ்மணன் எப்போதும் பணிவுடன் எஜமானர் பணியாள் என்ற உணர்வுடன் ராமனை பின்பற்றி வந்தான். அவ்வாறே சத்ருகன் பரதனிடம்
தலைவர் தொண்டன் என்றவரோடு நடந்து கொண்டான். கையில் வில் தாங்கியவனாக குதிரையின் மீதே லக்ஷ்மணனோடு கூட காட்டுக்கு செல்வான் ராமன். ஏராளமான துஷ்ட விலங்குகளை கொண்டுவிட்டு வந்து எல்லாவற்றையும் தந்தையிடம் விவரிப்பான். உடையற்காலை வடக்கையிலிருந்து எழுந்ததும் நீராடிவிட்டு அடக்கத்துடன் பெற்றோர்களுக்கு நமஸ்காரம் செய்தபின் நகர மக்களின் நல்வாழ்வுக்கான பணிகளை அவர்கள் சிவனை செய்து வந்தார்கள். தினந்தோறும் பந்துக்களுடன் கூட உடம்பு அணுகிய பின் ராமன் முனிவர்களிடம் தர்ம சாஸ்திரங்களின் நுட்பங்களை கேட்டு அறிவதோடு தானும் விளக்கி கூறுவார். விகாரம் அற்றவரும் மாறுதலுக்கு உட்படாததுமான பரமாத்மா மனிதனாக அவதாரம் செய்து இவ்வாறாக உலக நீதியை அனுசரித்து எல்லா காரியங்களும் செய்து வந்தார். ஆனால் ஆழமாக சிந்தித்து பார்த்தார் அவர் ஏதும் செய்யவே இல்லை. ஏனெனில் அவர் பரமாத்மா. உமா மகேஸ்வரர்களுக்கிடையே நிகழ்ந்த உரையாடலாம் ஸ்ரீமத் அத்தியாத்ம ராமாயணம் பாலகாண்டத்தில் 3வது சர்க்கம். அருள்மணம் கமழ்வது ராமாயணம், அன்பின் இலக்கணம் ராமாயணம், வேதத்தின் பொருளே ராமாயணம். ராமாயணம் தனி பெரும் காவியம் ராமாயணம், தனி பெரும் காவியம் ராமாயணம். மத்ஸ்யம் கூர்மம் வராகம் மக்களை காக்கும் நரசிம்மம். நரசிம்மம் உச்சியை பூமியை ஈரடியால் ஓங்கி அளந்த வாமனனாய் அச்சுதன் பரசுராமன் என அவதாரங்கள் எடுத்த பின்னே மிச்சிடும் ராமன் என தோன்றி மேதினி காப்பது ராமாயணம். மேதினி போற்றிடும் ராமாயணம். அருள்மணம் கமழ்வது ராமாயணம். ராமாயணம் ராமாயணம். ராம 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 ராகவ ஜய ராம ராகவ ஜய ராம